வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா எட்டியாஸ். இது ஒரு 2016 மாடல் வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா ஒரு லோ பிக்கப் தான். இந்த லோ பிக்கப் எதனால் வருதுன்னா, ஒரு த்ராட்டிலில் உங்களுக்கு பிளாக் ஆகும்போது வரும். அந்த த்ராட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆரோட பொல்யூஷனால் பிளாக் ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டியோட பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து கம்மியாக காமிக்கும். அந்த கம்மியாக காமிக்கிறது நீங்கள் ஸ்கேன் டூலில் போட்டு செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள எவ்வளோ பிளாக் ஆகிட்டு இருக்குன்னு ஈஸியாக தெரியும். இந்த கம்ப்ளைண்ட் தான் இதில் நான் அட்டன் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடியும் ஈஜிஆரோட சிஸ்டத்தையும் நான் கட்டி க்ளீன் பண்ண போகிறேன். ஆனால் இன்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா இது க்ளோஸ்ட் டைப் இன்டாக்கு. ஃபுல்லாக ரொம்பவும் க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் கம்ப்ளைண்ட் வந்துடும். இப்போ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணுறேன். ஆனால் த்ராட்டில் பாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சர்வீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த வண்டியோட பூஸ்ட் ப்ரெஷர் எவ்வளோ வருது நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எட்டியாஸ் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சில வண்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ராட்டில் பாடி அதுக்கப்புறம் தான் அஃபெக்ட் ஆகும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த வண்டியோட நான் ஸ்டார்ட் பண்ணி பூஸ்ட் ப்ரெஷர் காமிக்கிறேன். எப்பவுமே பூஸ்ட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 வரைக்கும் இருக்கணும். பிஎஸ்ஐயில் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வரைக்கும் இருக்கணும். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆக்சிலேட்டரை ஃபுல்லாக மிதிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 22 வரைக்கும் போகுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு இந்த வண்டியில். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஈஜிஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ராட்டில் சிஸ்டம் வரும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி. இது எவ்வளோ உங்களுக்கு பிளாக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ த்ராட்டில் பாடியை நான் க்ளீன் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஜிஆரோட பொல்யூஷனை உள்ளே அனுப்போம். இந்த ஈஜிஆரோட பொல்யூஷன் அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கம்ப்ரஷன் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இந்த கம்ப்ரஷன் பொல்யூஷன் உள்ளே வரலன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கம்ப்ரஷன் அதிகமாகும். ஃபியூலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் தான் ஆகும். ஏன்னா டர்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏற உள்ளே பம்ப் பண்ணி கொடுத்துக்கினே இருக்கும். அதனால் ஈஜிஆர் சிஸ்டம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஜிஆர் சிஸ்டம் வருது. இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டாக மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சீக்கிரமான கிலோமீட்டர்லேயே சில வண்டிகள் நான் பார்த்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhஸில் தான் இந்த ஈஜிஆர்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி டிரைவிங்கை அதிகமாக, அதேமாதிரி ஆக்சிலேட்டரை உங்களுக்கு நல்லா கொடுத்து டர்போ கிக் ஆகும்போது அந்த பிக்கப் ஓட்டாது, லோ கியர்லேயே உங்களுக்கு ஓட்டுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ரீசனு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் டீசல்லையும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெரோசினில் இதெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாது. இது க்ளீன் பண்ணுறதோட மெத்தடு இப்படி தான். இல்லைனா இதோட த்ராட்டில் பாடி க்ளீனர் இருக்குது, அதை வாங்கி தான் இதை க்ளீன் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எட்டியாஸில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரோட இந்த ஃபில்ட்ரு இது உள்ள பிளாக் ஆகிருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல லோ பிக்கப் தான் வரும். அதனால் இந்த ஓசம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் இன்ஜின் சைடும் பாருங்கள். இதுக்கப்புறம் த்ராட்டில் பாடி அசம்பிள் பண்ணிட்டு நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் இப்போ ஈஜிஆரோட எல்லாமே கண்ட்ரோல்லாம் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஸ்ட் ப்ரெஷர் நான் எவ்வளோ இருக்குது செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். த்ராட்டில் பாடி கிட்ட ஈஜிஆரோட பொல்யூஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஜிஆர்னால கார்பன் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல போய் பிளாக்காக இருந்தது. அதனால் ஈஜிஆர் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணாது. கம்ப்ரஷன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷனும் கிடைக்காது. அதே நேரத்தில் கம்ப்ரஷன் கம்மி பண்ணுற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கம்மியாக ஆகாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஜிஆர் சிஸ்டம் பிளாக் ஆனதுனால தான் அந்த இடத்துல உங்களுக்கு போர் மைலேஜாக வந்தது, போர் பிக்கப்பாக வந்தது. இப்போ இந்த டொயோட்டா எட்டியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.